கொண்டு இருந்த கிளியரச வந்ததானே நாகனை செங்கரச்சி நல்லகிளையும் வேங்கனை செங்கரச்சி வெற்றி கிளையும் அந்த காராள மக்கள் வந்து கொண்டு போனாங்க. என்ன என் உடன்பிறந்து அந்த மாதிரி 1000 பேர் இருந்தாங்க. 1000 பேர் கிட்ட சொல்லும் போது தங்கச்சி வளர்த்தன கிளியை வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு படையெடுத்து போனாங்க. சரி போனவங்க எல்லாம் காதல் கொடுத்துட்டு மூக்கறுத்து காதலுக்கு பங்கமானப்பட்டு வந்தாங்க. அப்படியா? அது மட்டுமா? சரி விரதங்கு நம்ம நாட்டில இருந்து போன 1000 நாட்டு அரசர்களும் பங்கமானப்பட்டு வந்தாங்க. சரி அந்த செம்பகோள ஆச்சாரியா நானாட்டு போய் புனர் தலைவோ சங்க தலைவோ கொண்டுட்டு வர ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லி சரி அந்த செம்பகோள ஆச்சாரியார் போனார். அவிதலை கொண்டுட்டு வரத விட்டு இவன் தலையை அங்க கொடுத்துட்டான். அவர்களுடைய வாழ்க்கரையாகி மாண்டு மறைந்து விட்டானப்பா. ரொம்ப ராசா விரதங்கு. ஐயோ அதனால நீ போகவே வேண்டாமப்பா. அம்மா வீரதங்கு வளநாட்டு காராளன் வரகுமா பெருங்குடியார் மொத்தம் 1000 பிளவுக்கு நீதி உள்ள காராள சாமி தானே. ஒரு வல்லத்திலே 2 வில்லக்கொம்பு மனசது போல ஆதிக்கம் பெருசு என்று இப்படியெல்லாம் அகப்படுத்தனம் பண்றாங்களே. நாகனை சங்கரிச்சு நிலங்களை விடிச்சாங்க, வேங்கனை சங்கரிச்சு வெட்டுக்கிளி விடிச்சாங்க சொல்றேன் வீரங்கு. இசமாங்க 1000 பேரும் சேவக்கட்டு போருக்கு போனாங்க. 1000 சேவலையும் ஜெயிச்சாங்க. இசமாங்க 1000 பேரையும் கால போக்கிறது மனவங்கப்படுத்தினாங்களா? யாருமே திரும்பி வரல வீரங்கு. இறைய மட்டும் அனுப்பியது வையானால் நான் ஒரு சீக்கிரமாக வளநாடு சென்றுதானே. அம்மா வீரங்கு காரால காராலே காட்டுகளே காவலர் காட்டை எல்லாம் சேதமானது செய்துவிட்டு வேளாளர் காட்டை எல்லாம் விசேதமானது செய்துவிட்டு நான் அந்த வளநாடு சென்று வரணுமா வீரதங்கிய பொன்னார் வலது கொம்புட கொத்துவேன் சங்கரை இடது கொம்புட கொத்தி குடலப்புடி நிலமலையானது போட்டு வளநாடு மச்சு மாலி உச்சு போகிறம் எல்லாம் மலை தனிமாற்றமானது பண்ணிவிட்டு காமலக் போட்டு அண்டி அரைச்சு போட்டு வீரதங்கு அதற்கான கொண்டு வந்து தாதி மார்க்கு நான் போடுற வீரதங்கு நான் வளநாடு சென்றுதானே பருப்பலைக்கு நல்லா அப்பலைக்கு பலி முடிச்சு நான் சென்று பழிக்கு பழி முடிச்சு இந்த பழியானா மதுரை வீரங்க வாங்க பழிக்கு பழி முடிச்சு வழிகார வந்துருவீங்க. ஆம் வீரதங்கி கொம்பா வீரதங்கி என்ன 1000 இருந்தா ஓடிடும். சரி எனக்கு உள்ளுக்குள்ள படக்குங்குது கொம்பா வீரதங்கி. அப்படி இவனை அனுப்பி வைக்கிறதுக்கான எனக்கு ஒரு காலம் மனம் வரவில்லையா? சரி 7 மக்களுக்கு வரம் கொடுத்தாலே அந்த காளி அந்த 7 மக்களுக்கு வரம் கொடுத்தாலே அந்த காளி. ஆமா அந்த காளி இடத்துல போய் கேளு. அப்படி அந்த காளியானவர் தானே
வரம் கொடுத்தால் வா, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அப்படியா வீரரங்கு? நீ வளர்த்தரவள் நேர்ந்து விட்டதுக்கு அழியாதேவிக்கு நான் காளியாதேவி இடத்துல போய் வரமாக்கிட்டு வர சொல்லுகிறேன். ஆமா, நான் போய் காளியாதேவி இடத்துல வரமாக்கிட்டு வந்தா நீ விட கொடுத்துருவியல்ல? கண்டிப்பா கொடுத்தாலும் கொடுப்ப, கொடுக்காட்டியும் கொடுத்துருவோம். அப்படி என்று சங்கு வல்லுறாப்பட்டதானே? ஆமா. அசையுதுவார் சொம்பன் அசையுதுவார் மலை சாமி வருவான் போல். ஆமா, நாம அசையலாங்க, அசையுதுவார் 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 அந்த மாலைக்கு குழுங்குது கொம்பாது அந்த ஒல்லி மாலை கொம்பராசே அந்த காளி கூட கோயில் தேடி கோயில் தேடிமா அம்மா கொம்பாது கொம்பையாது கோயில் தேடி கொம்பனேமா கோயிலுக்கு முன்னாலே வந்து காளிகாதேவியை சத்தமிட்ட வைக்கிறது. அந்த நேரத்திலே அடடா, என்னமோ உக்கர கோபத்திலே வந்திருக்கிறது இந்த கொம்பன். என்ன காரணமோ தெரியவில்லை. ஆயினும் சீக்கிரமாகத்தான் அண்ணன் மாயவனை அழைக்க வேண்டும். அவரோடு உரையாடி கொண்டுதான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும். என்னன்னா, வளர்த்தன வேறதங்க வரம் கொடுக்க மறுத்துவிட்டார். 7 மக்களுக்கு வரம் கொடுத்தையே வடக்கு வாச சொல்லி வடவத்தர காளி இப்போது எனக்கு வளநாடு ஓவதற்காக வரம் கொடுக்க வேணும் அப்படி என கேட்கிறது வார்த்தாயா? அடடா, வடநாட்டிலே ஆட்சி செய்யக்கூடியது காராள மக்கள். காராள மக்கள் தானே அண்ணன் மாயவனுடைய ஆதரவு பெற்று இருக்கிறாங்க. இந்த கொம்பனோ நம்மளுடைய ஆதரவு பெற்று நான் கொடுத்த வரத்திலே வந்தது. துரியோதனன் அவதார் இப்பேற்பட்ட பன்றியானது 16 ஆணை புஷ பலங்கள் இருக்கிறது. அந்த பொன்னர் சங்கருக்கு பொன்னருக்கத்தானே 10 அணைப்பலனும் தம்பி சங்கருக்கு 8 அணைப்பலனும் இருக்கிறது. பலன் அவர்களுக்கு 10. போயிட்டு வான்னு சொல்றதுக்கு என்ன ஒரே வார்த்தை சொன்னால் அந்த வளநாடு வளர்ந்தமையான காராள மக்களுடைய நாட்டுகளை எல்லாம் ஐயக்கான காளி அம்மா யாசனை செய்தாலே என்னே அழைக்க வேணும் என்று அந்த காளி தேவி வாக்கத்து தன்னை
மகனே நானே தேக்கீரை மேற்பள்ளி கொண்டோ தெய்வ கிருஷ்ணா வித்தியாரே அந்த மாயவனை அழைத்தால் காளி தேவி. அந்த நேரத்திலே எம்பெருமா மாயவர கழிக்கையாச்சு பால் கடவுளே வல்லை கொள்ளும் பரந்தாமன் எம்பெருமா மாயவருக்கு அண்ண தலைவலே அரும்புழுகள் வருது கண்ணாடி அவரை கால் மேல விடுகின்ற பொழுது அப்ப எம்பெருமா மாயவர் தானே வெத்தலையும் வெத்தலையில் மை போவட்டி மை போவட்டி அப்படி பார்க்கின்ற பொழுது தாய் காளியா தேவிதான் எம்பெருமா மாயவரின் மானசீகமாக அழைப்பது இருந்தார். அப்ப இது கண்ட மாயவர் கருணாதி வாகனத்துக்கு பூவரஞ்சு மாலையிட்ட அதிகப்படியான நேரமாக சொல்லி சாமி செங்காரோடே செங்காரோடே சாமி மணிப்பேர் ஆலயத்திற்கு வந்தார். கருணாடி வாகனத்தை விட்டு இறங்கி எம்பெருமா மாயவர் அந்த கோட்டைக்குள்ள வருகின்ற பொழுது காளியா தேவிதானே
அப்ப எம்பெருமாமாயவனுக்கு நேரே கண்டு ஆனால் அண்ணன் வந்து விட்டார். உண்மைதான். இந்த எம்பெருமாமாயவருக்கு தங்க தீர்க்கலவே கட்டி தீர்க்கலவை பால் சட்டி திறந்து வந்தவர்களுக்குத்தானே நாம சும்மா விடாம கவச்ச வாங்கிட்டு கூட தண்ணி கொடுக்காம அந்த காளியாதேவி தான் அண்ணா அண்ணா இருந்தாங்கண்ணா அண்ணா நீங்க பானோ ஓடியருந்து மணிக்கு தண்ணி குடிச்சும் அம்மா. அப்ப எம்எல்ஏ மாயவர் தானே அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்தில் அந்த காளியாதேவியுடைய ஆலயத்தில் தானே தன்னன் நன்னானே நன்னாம் தன்னன் நன்னானே நன்னாம் தன்னன் நன்னானே நன்னானே நன்னானம் தானானே நானனம் நன்னே நன்னே தன்னன் நீயானே நன்னா தானே நானே நன்னா தானன் நானே நன்னானே நன்னா மாயவர் தாகவனை தீர்ந்தவுடனே அம்மா காளியாதேவி என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது மானசீகமாக நியமனம் செய்யினாலே என்னை அழைத்தாய் அம்மா காளியாதேவி பரி என்னகவி கரம் எனக்கு அறியாமைய சொல்லி அன்புடானே அம்மையா சொல்ல என்னை அழைத்த விவரம் என்னவோ அண்ணா மாளிகைக்கு முன்பதாக சட்டமறை என்று அங்குள்ள கொம்பன் தோஷ பன்றியானதற்கு 7 மக்களுக்கு நான் வரம் கொடுத்தேன். உண்மைதான். அந்த 7வது மகனாக பிறந்தே சரி 4 காலிலே வாழையின் அடுத்தலையிலே சுத்தி வேப்பலை கொம்பன் விருது பெற்ற ஆளாகும் அந்த சட்டமறையின் கண்டு கொள்ள கொம்பன். சரி அண்ணா மாளிகைக்கு முன்னால வந்து நீட்டி படுத்துக்கிட்டு
வளநாடு போக எனக்கு வரம் கொடு. என் தாய்க்கு 7 மக்களுக்கு வரம் கொடுத்தையே, எனக்கு இப்ப வளநாடு போக வரம் கொடு. என்னைய வளர்த்திய வீரதங்காவத்தினை வரம் கொடுக்க மறுத்து விட்டார். ஆனா நீதான் இப்ப வரம் கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கலைன்னா உன்னுடைய மற்ற மாளிகைக்கு போவர்களை எல்லாம் தட்டி நொறுக்கிற கடுபடியாக்கி அவனுக்கு முட்டி அழிவு வச்சு விடுவேன். அப்படி என்று நானே வாக்களிக்கிறதுங்கிறன்னா அங்க பாருங்க மாளிகை முன்னாள். ஆமா, இதுக்கு வரம் கொடுத்தால் 16 ஆணை புஷ பலங்கள் இருக்கிறது. அந்த காலான மக்களுக்கு பலன் கம்மியாக இருக்கு. சரி, உங்கள் ஆதரவு பெற்று இருக்கக்கூடிய மக்கள், இது என்னுடைய ஆதரவு பெற்று இருக்கக்கூடியது. ஆனால் வரம் கொடுத்தா அந்த காலான நாட்டையே சேதங்கள் செய்து விடுமே அண்ணா. அதற்காக இதுக்கு என்ன செய்யறது? விடை கொடுக்கிறதா அல்லது வேண்டாமா? அனுப்புறதா இல்லை அனுப்ப வேண்டாமா என்பதை கேட்பதற்கே தாங்களை அழைத்தேன் அண்ணா, அழைத்தேன். அம்மா காளியாதேவி, கும்பராசன வளநாட்டுக்கு அனுப்பத்தான் வேணும். பொன்னி வளநாட்டில் வால்மேண்ட வரத்தால் பிறந்த வால்மேண்ட ஒன்னர் சங்கருக்கு வயது 14 வாலிபன் 90. சரி, காலம் நெருங்கி விட்டது. வீரமலக்காட்டோளவியலுக்கு விதியை முடிக்கணும்னு சொன்னால் காலம் நெருங்கி விட்டது. தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த கொம்பனாலதான், இந்த கொம்பராசனை அடித்துத்தான் அவங்களையும் பிரிக்க முடியும். அதுக்காக சங்கருக்கு 8ஆன பலனும் பொன்னருக்கு 10ஆன பலன் இருக்குது. இதுக்கு 14ஆன பலன் இருக்கிறதா? போய் வா உம்பான்னு சொல்லி உன்னோட சூழாயத்தினாலே 3 தடவை தொடங்கி போய் வா உம்பான்னு பாதிக்கு பாதி பலன் எடுத்து விட்டு அண்ணா, சூழாயுதத்தாலதானே பாதி பலனை இழுத்துக் கொள்ள வேண்டுமா? ஆமா, போய் வா கும்பாய் என்றதான உச்சந்தாகிரியை நம்ம சூழாயத்தை வைத்து, ஆனால் போய் வா கும்பாய் என்கிற போது பாதி பலனை இழுத்துக்கொள் என்று சொல்கிறீர்கள். ஆமா, பலனை எடுத்துக்கொண்டு போவாய் வருவாய் ஒன்னர் வாளுக்கு இறையாவான் எரிசம்பளம் போட்டு சாட்டி விடு, அனுப்பிவிடு போகட்டும். ஆகட்டுங்கள் அண்ணா, அப்படியே ஆகட்டும். அதற்கு தக்கபடியான ஆதரவு நீங்கள் தானே கொடுக்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டு சொல்லத்தான காளியா தேவியானவர் ஆயுதம் சூழாயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு மளிகை முன்னாலே காளியாதேவி மங்கையம்மா வரடம்மா மங்கை வெண்ணா சூழாயுதத்தோடு முன்னே வந்து பார்க்கும் போது இந்த கொம்பனானதானே எதிர்பார்த்து கொண்டிருக்காரு காளிதேவியை. இதை கண்ட கும்பராஜன் தானே அம்மா காளியாதேவி மங்களம் உண்டாகட்டும். கோம்பா கோம்பா அம்மா காளியாதேவி என்ன வேண்டும்? மண்டை போட்டு நடந்துக்க முடியாது. அம்மா காளியாதேவி, நான் தானே நம்ம மேயாட்டு சிறு அதிகப்படியான மனசுக்காக அன்னையாட்டுக்கு போறதுக்கு விடை கேட்டேன். சரி, ஆனால் என்னை அன்னையாட்டுக்கு போறதுக்கு விடை கொடுக்கவில்லை அம்மா தாய் வீரதங்காவத்தனை. வளர்த்தியது மட்டும்தான் வீரதங்காவத்தனை. எனக்கு வரம் கொடுத்தவள் தாங்கள் தான் அம்மா. ஆயானே நான் தென்னாடு சென்று உண்டு கொடுத்த ஒரு நேரம் பூரணத்து வர வேணும்மா காளியாதேவி. எனக்கு தென்னாட்டுக்கு போறதுக்கு விடை கொடுத்தரப்பு. அரே அப்பா, ஒரு கொட்ட போட சாமிக்கு பொதுவா உனக்கு வரம் கொடுத்தது நான் தாண்டா அப்பா. ஆனா அதே போல இப்பொழுது உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்லித்தான காளியாதேவி. அந்த கொம்பனுக்கு வாத்தி வரம் கொடுத்தான் நேரம் தலை மீது தானே கொம்ப போய் என்கிற ஒரு உச்சந்தலை மீது வைத்து, ஆனால் போய் வாய் என்கிற ஒரு பாலாசனத்து வழியாக அப்படி எடுக்கும் போது சரி பாதி பலன் 16 ஆணை புஷ பலங்கள் பாதி பலனை இழுத்தால் 8ஆன பலனை இழுத்துக் கொண்டால் சூழாயாதேவி
எட்டானை பிளனோடு கொம்பன் சந்தோஷப்பட்டு புறப்படுது. அப்ப கொம்பன் பார்த்தது நம்மளை வளர்த்தியவள் வீரதங்க அவளுக்கு விடை கொடுக்க வந்தால் நம்மளுக்கு வரம் கொடுத்த தாய் நம்மளுக்கு விடை கொடுத்தாச்சு. என்ன இருந்த போதிலும் தாயார் மனம் பெருத்தா தந்தனம் அளிக்குமா, இல்ல மாதா மனம் கலந்தா மந்தனம் அளிக்குமா? நாம சென்று மீண்டும் சொல்லிட்டு போன தாயிடத்துல அப்படி என்று கொம்பராஜன் தானே வீரதங்க கோட்டையிலே அடிச்சாமிய கோட்டை தேடி அம்மா வீரதங்கு மறுபடியும் வந்து கத்துது. அம்மா வீரதங்கு ஓய்வு நேரம் நீங்க வந்துடுது. கொம்பா கூப்பிட்டையா? அம்மா வீரதங்கு காளி வரம் கொடுத்தா? உண்மைதானம்மா. எனக்கு நீ என்னாடு உனக்கு எனக்கு விடை கொடுக்க மறுத்து விட்டாய். எனக்கு தாய் வரம் கொடுத்தாலே காளியா தேவி, எனக்கு தென்னாடு உனக்கு விடை கொடுத்தாலம்மா விடை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டா? ஆம் காளியா தேவி, போயாக வேண்டும். ஆமாம்மா. கும்பா தென்னாடு போயிட்டு ஆக வேணுமா? கண்டிப்பா தென்னாடு போக வேணும். கும்பா அவ இறந்து போற அந்த காளி அவளுக்கு வேலை என்ன? இவ்வளவு காலங்களாகத்தான் எவ்வளவு அருமை பெருமைகளையெல்லாம் நான் வளர்த்தி வாலிபமாக்கினேன். அப்படி இருக்கிறவோ இந்த வளர்த்தன கையிரண்டையும் குளத்திலே எழுதப்பட்டு போகலாமா? கும்பா ஐயோ மழையே மடியிலே இருந்தரிசி இருந்தரிசி ஐயோ நான் வழியெல்லாம் மடியிலே நுழையிட்டே கம்பத்தூரிட்டே
கும்பா உனைய நாளைக்கும் அங்க மேல வளர்ச்சி அங்க போய் மாண்டுட்டா நான் அந்த மடியில் இருந்த தீபாவளி எங்கு கொம்பன் தானே அண்ணன் ஆகாரமத்தின்னு சொல்லி தென்னாடு போறக்கு விட கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த பாட்டுக்காரன் 3 பேர் தெற்கிருந்து வடக்க வந்திருக்கிறாங்க நம்ம ஊருக்கு. ஒரு 2 நாள்ல அம்பு ஆலங்காடு பில்லு வேளாங்காடு ஊருக்கு ஓடிடுவாங்க. 1ஆம் தோட்டம் 2ஆம் தோட்டம் படுத்த வாய் சுருட்டிக்கிட்டு எடுத்தான் ஓட்டம். அதனால அப்படி ஓடுகின்ற பொழுது பாட்டுக்காரன் பழம் கூட தடுப்பீர்லன்னு சொல்லி பழ மாலை அழைச்சி முதல்ல போடுங்க. அங்கதான் என்ன